இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்து போன்பே, பேடிஎம், ஜிபே எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு எதனா அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்து போன் எடுத்து பார்க்கணும்னு தேவையில்ல. அதுவாவே வாய்ஸ்ல வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு, யார்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லிடும். முக்கியமா இந்த ஆப்ல வந்துட்டு தமிழ் சவுண்ட் அலர்ட் இருக்கு. நீங்க வந்து தமிழ்ல எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் வந்துட்டு பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல சர்ச்ல வந்துட்டு பேமெண்ட் அலர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இதுல வந்துட்டு இந்த கிரீன் கலர்ல அந்த ஆப் வரும். பேமெண்ட் அலர்ட் லைக் சவுண்ட் பாக்ஸ் இருக்கும். இந்த ஆப் வந்து 5.2 MB தான். இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை ஓபன் கொடுங்க. இந்த ஆப்பை ஓபன் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கெட் ஸ்டார்ட்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணும்போது இதுல வந்து உங்க நேம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ என்னோட நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். யூபிஐ ஐடி எல்லாம் கொடுக்கணும்னு தேவையில்ல, அப்படியே கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்துட்டு நீங்க போன்பே, பேடிஎம், கூகுள் பே எது வேணா யூஸ் பண்ணுவீங்க. நீங்க எதெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜிபே மட்டும் தான் யூஸ் பண்றேன், அதனால ஜிபே மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து நான் எல்லா ஆப்ஸுமே வரும். நீங்க வந்து போன்பே, பேடிஎம், கூகுள் பே வச்சிருந்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பெர்மிஷன் அளவு கேட்கும், எல்லாமே அளவு கொடுத்துருங்க. மறுபடியும் டன் கொடுக்கும்போது இன்னொரு பெர்மிஷன் கேட்கும், அதுவும் அளவு கொடுத்துருங்க. அளவு கொடுத்துட்டேன். இப்போ என்னோட ஜிபே வந்து இதுல வந்து ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுல வந்து உள்ள செட்டிங்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல வந்து அலர்ட் செட்டிங்ஸ் இருக்கும். இதுல வந்து டர்ன் ஆஃப் வாய்ஸ் அலர்ட் இருக்கும். இதை ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாரம் வராது. இதை ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் வராது. இதனால இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆன்ல இருக்கு. நம்ம ஆஃப் பண்ணணும்னா டர்ன் ஆஃப் இருக்கும். இப்போ வந்து ஆன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அலாரம் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்குமே ஷெட்யூல் செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அலர்ட் வந்து நீங்க வந்து ஒரு 6 AM கொடுங்க. அது மாதிரி ஸ்டாப் அலர்ட் வந்து நீங்க வந்து 11. இப்போ வந்து உங்களுக்கு அலாரம் டே ஃபுல்லாவே இது ஒர்க் ஆகும். இதுல வந்து தமிழ் லாங்குவேஜ் எப்படி செட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓப்பன் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் செட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா இதுல லாங்குவேஜ் இருக்கும். இதுல தமிழ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து தமிழ்லயும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் எந்த மாதிரி வரும்னு இதுல நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். இந்த வாக்கியம் தமிழில் பேச்சை இணைப்படுத்தலுக்கான ஒரு உதாரணம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. இது போல உங்களோட மொபைல்ல இந்த செட்டிங்ஸ் எல்லாமே மாத்திக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் இதுல வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி வந்துடும். என்னென்ன யாருக்கெல்லாம் பேமெண்ட் போச்சுன்னு இதுல ஹிஸ்டரி வந்துடும். உங்களோட QR கோட் இதுல இருக்கும். நீங்க வந்து இந்த QR கோடை ஓபன் பண்ணி காமிச்சு நீங்க வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இந்த ஆப்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து சவுண்ட் அலர்ட் வருதா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.